ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே சண்டே ஸ்பெஷல் என்னென்னா, என் பையனுக்கு பிடிச்ச ஒரு இடம் பெசன்ட் நகர் பீச்சு தாங்க. அங்கே தான் நாங்கள் எல்லோரும் போக போகிறோம். ஃபைனலாக பைக்கை எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபைனலாக வந்தாச்சு பெசன்ட் நகர் பீச்சுக்கு. இது ஏலியட் பீச்சுன்னு சொல்லுவாங்கங்க. அந்த புறாவை பிடிக்க சொன்னால் அவனே ஓடிட்டாங்க. அந்த புறா அப்பயே பறந்து போச்சு. அப்புறம் கடல்கிட்ட வந்தாச்சு. 2 பேருக்கும் போச பார்த்தீங்களா? அவனை இறக்கி விட்டாச்சு விளாடுறதுக்கு. ஷூவை மறந்துட்டான் கழட்டுறதுக்கு. அதனால் நானும் கழட்டிட்டு அவன் கூட கொஞ்சம் நாளில் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு. அவனுக்கு வந்து காருனால் ரொம்ப பிடிக்குங்க. காரு தான் அந்த விளாடுறதுக்கு அவங்க ஆளுங்க யாருமே இல்லைன்றதுனால சும்மா விளாண்டுட்டு மட்டும் வந்துட்டோம். நாங்கள் வந்ததே அந்த காருக்காக தான். ஸோ அதுவே இல்லை. அதுக்கப்புறம் என் பையன் என்ன வேணும்னு கேட்டதுக்கு பஜ்ஜி கேட்டிருந்தான். ஆனால் ஒரே ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்டான். அப்புறம் அவனுக்கு பாதாம் மில்க்கு லைட்டாக குடிக்க வச்சோம். நெக்ஸ்ட்டு அந்த பக்கோடாஸா வேணும்னு கேட்டான். பக்கோடா சாப்பிட்டோம். ஆனால் 2 வாய் தான் ஊட்டி விட்டோம். வேணான்ட்டு துப்பிட்டான். ஆனால் நல்லா இருக்குன்ற ஒரு ரியாக்ஷன் வேறு. அவனுக்கு வந்து டெடி பேர் வந்து வின் பண்ணலான்ட்டு சுற்றி விட்டோம். ஸ்மால் டெடி கிடச்சிச்சு. எங்களுக்கு அந்த பர்பிள் கலரில் டெடி பேர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து கோலா ஐஸு சாப்பிட்லான்னு நினச்சி கடைக்கு வந்தோங்க. நைட் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த எசன்ஸ் அந்த இதுக்குள்ளெல்லாம் ஊற்றும் போது ஆனால் எப்படா நம்ம கைக்கு வரும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் நல்ல நிறையா கலராக எசன்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேறு ஆனால் எனக்கு இது வந்து சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன வயசில் சாப்பிட்டதுங்க. இதான் 3ஆவது டைம் சாப்பிட்றேன் நான். அப்புறம் என் பையனுக்கும் பிடிச்சிருச்சு போல இருக்கு. அவனும் வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு வாய் மட்டும் ஊட்டி விட்டாச்சு. நடுவில் அந்த பிபி சவுண்ட் வேறு கேட்டுட்டு இருந்துச்சு. ஸோ டாய்ஸ் பக்கம் போகலான்ட்டு போயிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எனக்கு அது வேண்டாம்மா, எனக்கு அந்த டாய்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த பிபி தான் வேணும்னு சொல்லிட்டான். அவனுக்கு அந்த கிளி பிபி மட்டும் வாங்கி கொடுத்தாச்சு. ஆனால் குழந்தைக்கு வந்து அது மேலே போயிட்டு வரும்ல, அது வந்து ஊத தெரியல. ஸோ சும்மா ஊதிட்டு இருந்தான். பிடுங்கி நான் வாங்கி ஊதிட்டு இருந்தேன். அதை பிடுங்கி அவனும் கொஞ்சம் ஊத ஆரம்பித்தான். பட் ஆனால் அது வரல. ஃபைனலாக வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.